கழக தலைவருமான தளபதியார் அவர்கள் மதுரை மாவட்ட மக்களினுடைய தேவைகளை அறிந்து அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற வகையில் முதற்கட்டமாக மதுரை மாநகர் முழுவதும் 140 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறார். மேலும் இன்னும் தேவைப்பட பகுதிகளில் அதை கண்டறிந்து அதற்கான என்னென்ன தேவை என்பதை மாநகராட்சி ஆணையர், மாநகராட்சியுடைய மேயர் மூலமாக, அதே போல மண்டல தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், துணை மேயர் எல்லோரிடத்திலையும் என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்று பாகுபாடு இல்லாமல் அத்தனை மாநகராட்சி வார்டு பகுதிகளுக்கும் இப்போது பணி செய்யக்கூடிய வேலையை இப்போது துவங்கியிருக்கிறோம். முதற்கட்டமாக மண்டலம் 5, 80, 81, 82, 83, 84 அமைந்திருக்கக்கூடிய அந்த சாலை 1,32,00,000 ரூபாய் மதிப்பிலையும், அதே போல மதுரை மாநகராட்சியினுடைய வார்டு எண் 74 அலங்காநத்தம் பகுதியில் இன்றைக்கு நமக்கனாமை திட்டத்தின் மூலமாக எல்லோரும் இளைஞர்கள் விளையாடிக்கொள்கிற வகையில் இன்டோர் ஸ்டேடியத்தை 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலையும், இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஏறத்தாழ 92 சிசிடிவி கேமரா 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலையும் இப்போது துவங்கியிருக்கிறோம். அதை போல தொடர்ந்து நம்முடைய 70 மாடலையும் 2 கோடி ரூபாயில் ஒரு சாலையையும் இன்றைக்கு இப்போது பணியை துவங்கிக்கிறோம். இந்த ஸ்டேடியத்தை வேலைமுற்று மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வில் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும், அதே போல தொலைக்காட்சி நண்பர்கள், திரை நண்பர்கள் எல்லாம் காலையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே நம்முடைய முதலமைச்சர், மக்கள் முதலமைச்சர், மக்களுக்காக இன்றைக்கு பணி செய்யக்கூடியவர். எங்களை எல்லாம் அழைத்து அந்தந்த பகுதியிலே மக்களுடைய தேவைகளை அறிந்து அந்த பணியை துவங்க சொல்லி அதை துவக்கி இருக்கிறோம். மேற்குதி முழுவதுமே சாலைகள் பழுதடைந்துதான் சார் இருக்கு. இன்னும் நம்ம மற்ற பகுதிகளுக்கு வேற நிதி கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாம் இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு எல்லாம் ஒதுக்கியிருப்பாங்க. அது மாதிரி மாநகர பட்ஜெட் வருது. எல்லாத்துலேயும் இன்னும் அதிகபட்சமாக ஒரு 3-4 மாதத்தில் எல்லா பணிகளுமே துவங்கி நிறைவேறக்கூடிய வகையில் இருக்கும்.